கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற ஒரு யதார்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ விசுவாசிகள் போதனைகளை கவனித்து கேட்பாங்க, உபதேசங்களை கவனித்து கேட்பாங்க, பிரசங்களை கவனித்து கேட்பாங்க. ஆனால் இதை கேட்குறதோட ரைட். ஆனால் யூடியூப் வழியாக அவங்க நிறைய நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. ஆவிக்குரிய நிகழ்ச்சி இல்லை, வேறு விதமான நிகழ்ச்சிகள். எதை சாப்பிட்டா என்ன நடக்கும், எந்த மாதிரிப்பட்ட உடைகளை உடுக்கணும், எந்தெந்த மருந்தை உபயோகிக்கணும், எதை சாப்பிட்டா அதிகமாக தாது சத்து அது சத்து இது சத்துலாம் வரும், என் நோய் விலகும், எந்த மாதிரிப்பட்ட ஃபேஷன் வந்திருக்கு, எந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சி வருது. இதை பார்த்தாங்கன்னா சும்மா கேட்டுட்டு உட்காரதில்ல, கேட்ட 5வது நிமிடத்தில் அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க. இன்றைக்கி இருக்கிற உண்மையான ஒரு நிலைமை என்னன்னு சொன்னால், யூடியூப்பில் என்ன கேட்குறாங்களோ அதை உடனே செய்கிறாங்க. ஆனால் சபைகளுக்கு போய் என்ன போதனைகள் கேட்குறாங்களோ அதை கேட்குறதோட சரி. இந்த யூடியூப்புக்கு கீழ்ப்படுகிறத மாதிரி ஒரு கீழ்ப்படி தன்மை இல்லை. குறைஞ்சபட்சம் நம்ம அந்த யூடியூப்புக்கு கீழ்ப்படுகிற மாதிரி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சால் கூட எவ்வளோ அதிகமாக இருக்கும் தெரியுமா? யூடியூப்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஏதோ ஒன்று நாங்கள் சொல்ல வரோன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உடனே அவ்வளோதான். ஒருத்தன் வந்து சொல்கிறான், பாத்திரத்தை எல்லாம் நீங்கள் கவிழ்த்து வைக்கக்கூடாது, கவிழ்த்து வைத்தால் அதற்குள்ளே ஒரு விதமான வாய் உள்ளே ஏறி அதற்கு பிறகு அது உங்களுக்கு உடம்பில் பிரச்சனை ஏற்படுத்தணும். உடனே பாத்திரத்தை நிமித்து வைக்கிறாங்க. அடுத்த ஒருத்தன் பண்ணுறான், பாத்திரங்களை எப்பொழுதுமே திறந்து வைக்கக்கூடாது, அதை கவிழ்த்து வைக்க வேண்டும், திறந்து வைக்கும் பொழுது அதில் இந்தந்த விதமான கிருமிகள் அதெல்லாம் வந்து ஒட்டி கொள்ளுகிறது, உங்களுக்கு நோய் வரும். உடனே நிமிர்ந்துக்கிற பாத்திரம் தான் கவுத்து வைக்கிறாங்க. ஆக ஒருதான் இப்படி சொல்கிறான், ஒருதான் அப்படி சொல்கிறான். என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாத்திரையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு உடனே உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்டும் போயிடும்னா உடனே மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. இது போன்ற செக்குலர் வேர்டில் வருகிற யூடியூப் சம்பந்தம் வருகிற எல்லா காரியங்களையும் நம்ம உடனே கீழ்ப்படிடும். ஆனால் ஆண்டவர் இதை விட எவ்வளவோ நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு, வாழ்க்கை முறைகளை கொடுக்குறாரு, போதனைகளை கொடுக்குறாரு. ஆனால் அநேகருக்கு இது கேட்கறது மட்டும்தான் பக்தி. பிரசங்களை முழுசாக உட்காந்து கேட்டோமா அது ஒரு பக்தி, பின்பற்றுறோமா இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அத்தியாயத்தினுடைய 31-32 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கேட்குறாங்க, ரசிக்கிறாங்க, ஆனால் அதன்படி யாரும் வாழ்கிறதில்ல. லூக்கா 6ஆம் அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்கிறீங்க, ஆனால் சொன்னபடி நீங்கள் ஒன்றுமே செய்கிறது இல்லையே. என்ன ஆண்டவர்னு சொன்னால் நான் ஆண்டவர்னா நான் சொல்கிறத கேட்கணும்ல. அதுதான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் எஜமான்னு சொன்னால் எஜமான ஒரு கனமுங்க. ஆக இந்த நவீன உலகத்தில் சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் வழியாக வருகிற அநேக ஆலோசனைகளை மக்கள் உடனுக்குடனாக கேட்குறாங்க. ஏன்னா அது அத்தனையும் தங்களுடைய சரீரத்தோடு சம்மந்தப்பட்டது, தங்களுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. அதனால் உடனுக்குடன் பின்பற்றுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய போதனைகளை கேட்குறதோடு சரி. எனவே கர்த்தர் நமக்கு எதுக்கு பேசுகிறாருன்னா, நாம் அதை பின்பற்றுறதுக்குத்தான். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆலோசனை தருகிற எதுக்குன்னு சொன்னால், நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய அனுபவங்களை வளர்த்து கொள்வதற்காக, கர்த்தருக்கேற்றபடி வாழ்வதற்காக, சாட்சிகளாக வாழ்வதற்காக. ஆக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் கேட்கிற விதத்தில் கூட பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் கொஞ்சம் கேட்டோன்னா போதும், இன்னும் 4 நாளைக்கு வேண்டாம். ஆனால் இந்த யூடியூப் வழியாக, டிவி வழியாக, இன்னும் ஃபேஸ்புக் வழியாக எதையாவது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறபடி கேட்டுக்கொண்டே இருக்கிறதாக இருக்குது. ஆண்டுடைய வார்த்தையை மட்டும் ஒரு முறை காலைல கொஞ்சம் பைபிள் படிச்சிடுமா, மூடி வச்சாச்சு, நீ அடுத்தது நாளை காலையில் தான், அது வரைக்கும் வேண்டாம். இன்றைக்கி காலை ஒரு ஜெபம் பண்ணோமா, அடுத்த இயேசுநாதர் நினைவுக்கு வர்றது நாளை காலையில் தான். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்மார்ட் ஃபோனை திறந்து ஏதாவது வந்திருக்கு, ஏதாவது கிடைக்குதா பார்த்துட்டே இருக்கிறோம். எனவே கர்த்தருடைய காரியங்களில் கரிசனையாக இருப்போம். கர்த்தர் பேசுவது ஏதோ நம்ம பக்திக்காக கேட்கறதுக்கு இல்லை, நாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு. எனவே கேட்போம், கேட்டதன்படி வாழ்வதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த விதமாக வாழ்வதற்கு அதனுடைய கிருபை தேடுவோம், ஆற்றலை தேடுவோம், வல்லமை தேடுவோம். அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம்.